வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ மட்டன் சுக்கா பண்ணிவிட்டு கறி தோசை பண்ண போகிறேன். மட்டன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிளகு, சோம்பு, சீரகம், மல்லி எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு பச்சையாகவே நுணுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணியாச்சு, தக்காளி 1 கட் பண்ணியாச்சு. இங்கே மிளகுத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நுணுக்கி வச்சுருக்க பொடியை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள், மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சாச்சு. இப்போ இதில் நல்லா அப்படி வதங்கி வரட்டும். உப்பு, காரம், அந்த மசாலாவோட எல்லாம் காரமெல்லாம் சேரட்டும். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கட்டியாக வந்தோன்னே காமிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை போட்டுக்கலாம். இப்போ தான் நான் அதை எடுத்து வச்சிடுறேன். மட்டன் சுக்கா எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை வச்சு நான் கறி தோசை பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.